இந்த காலை நேரத்தில் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசித்து செய்திக்குள்ளே நாம் போவோம். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின புஸ்தகம் 1 பேதுரு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன்தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் நல்லா கவனிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராக இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் என்று பேதுரு ஸ்டார்ட் பண்ணுறார். ஆண்டவர் நம்மை அழைத்தது பார்த்திங்கன்னா அவருடைய நித்திய மகிமைக்குள்ளே நாம் பிரவேசிக்கும்படியாக தான் கர்த்தர் பார்த்திங்கன்னா நம்மை அழைத்திருக்கிறார். உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைத்தது இந்த உலகத்திலேயே நாம் இருக்க போகிறதில்லை. மனுஷனுக்கு ஆயுசு நாட்கள் எவ்வளவோ அது முடிந்த பின்பு ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் அவருடைய நித்திய மகிமைக்குள்ளே நாம் என்ன பண்ண போகிறோம்? கடந்து போக போகிறோம். இங்கே பேதுரு அதைத்தான் எழுதுகிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன்தாமே. நல்ல கவனிங்க. ஆண்டவர் ஒரு காலத்தில் நீங்களும் நானும் பாவிகளாக இருந்தோம். பாவிகளாக இருந்த நம்மை கர்த்தர் அழைத்தார். அழைத்த நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலக வாழ்க்கை முடிந்த பின்பு ஒரு நித்திய மகிமைக்குள்ளே கர்த்தர் நம்ம என்ன பண்ண போகிறார்? கொண்டு போக போகிறார். இதுதான் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவுடைய வாழ்க்கை. பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுவித்து அவருடைய நித்திய மகிமைக்குள்ளே நீங்கள் நானும் பிரவேசிக்கும்படியாக கர்த்தர் நம்மை அந்த நித்திய மகிமைக்கு கொண்டு போவதற்காக தான் கர்த்தர் நம்மை அழைத்தார். இடைப்பட்ட இந்த ரட்சிப்பின் நாட்களில் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுகிறான். ரட்சிப்பின் நாட்களில் பேதுரு கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை என்று எழுதுகிறார். அப்போ நல்லா கவனித்து பாருங்கள். ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுட்டோம், அவருடைய நித்திய மகிமைக்கு நாம் போக போகிறோம். ஆனால் இந்த ரட்சிக்கப்பட்ட காலங்கள் எப்படிப்பட்ட காலங்கள் என்று பேதுரு சொல்லுகிறார் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற. அப்போ என்னமா இருக்குது ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா, சில பாடுகள் உண்டு. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, அதிசீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் என்று யார் சொல்கிறார்? பவுல் சொல்லுகிறார். நீங்கள் நல்ல கவனிங்க பரிசுத்தவான்களுடைய வார்த்தைகளை. பேதுரு என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற. பவுல் சொல்கிறாரு அதிசீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம். அப்போ ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைக்கு அந்த நித்திய மகிமைக்குள்ளே போவதற்குள்ளே இந்த ரட்சிப்பின் நாட்களில் என்ன உண்டு பார்த்தீங்கன்னா, சில பாடுகள் உண்டு, சில உபத்திரவங்கள் உண்டு. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது ஒருவேளை போராட்டங்களாக இருக்கலாம், பலவீனங்களாக இருக்கலாம், குடும்பத்தில் ஏற்படுகிற பிரச்சனைகளாக இருக்கலாம், எது வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் ஒன்று நிச்சயம், ரட்சிக்கப்பட்ட ஒரு பிள்ளைக்கு பாடுகள் இல்லாத ஒரு வாழ்க்கை கிடையவே கிடையாது. அநேகர் என்ன நினச்சாங்க, ரட்சிக்கப்பட்டோன்னா சும்மா அப்படியே லக்ஸூரியஸாக இருக்கணும்னு நினச்சிக்கிறாங்க. இல்லை, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு 30 வயசில் அவர் ஞானஸ்நானம் எடுத்த பின்பு பார்த்திங்கன்னா வாழ்ந்த 3 ஆண்டு பார்த்திங்கன்னா பாடுகள் தான். கடைசியாக ஒரு 3வது வருஷ ஓட்டத்தில் பார்த்திங்கன்னா அவருடைய சரீரம் முழுவதும் பல பாடுகள் வழியாக என்ன பண்ணார்? கடந்து போனார். பரிசுத்தவான்கள் சொல்லுவார்கள், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது மலர் படுக்கை அல்ல. அது பார்த்திங்கன்னா பாடுகள் நிறைந்த வலி நிறைந்த ஒரு வாழ்க்கை தான் பார்த்திங்கன்னா கிறிஸ்தவ வாழ்க்கை. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்ச காலம்.
இந்த கொஞ்ச கால வாழ்க்கையில் உனக்கு உபத்திரவம் உண்டு. இந்த கொஞ்ச கால வாழ்க்கையில் உனக்கு என்ன உண்டு பார்த்தீங்கன்னா, பாடுகள் உண்டு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் இதன் மத்தியிலே பார்த்தீங்கன்னா, இந்த ஓட்டத்தை கர்த்தரை வைத்து கொண்டு நாம் ஓடுவோம் என்றால் முடிவிலே பார்த்தீங்கன்னா ஒரு நித்திய மகிமைக்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு போவார். அங்கே என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, அங்கே என்ன இல்லைன்றாரு, அழுகை இல்லை, அங்கே துக்கம் இல்லை. ஆட்டுக்குட்டியானவரே அவர்கள் என்ன பண்ணுவாராம், நடத்தி கொண்டு போவாராம். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிற இந்த காலை திருவிருந்த ஆராதனைக்கு வந்திருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையாகிய உங்களுக்கும் எனக்கும் நமக்கு நியமித்திருக்கிற காலம் வரைக்கும் நமக்கு என்ன உண்டுன்னு பார்த்தீங்கன்னா, பாடுகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. அதனால தான் பவுல் எழுதும்பொழுது எழுதுகிறார், நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிற ஒரு புஸ்தகத்தில் நீங்கள் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 தீமோத்தேயின் புஸ்தகம். தீமோத்தேயுக்கு எழுதுகிறார், இளம் ஊழியனுக்கு எழுதுகிறார். அவர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 6 வாசிக்கலாம். ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். பாருங்க, என்னத்தை நான் போராடினேன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல போராட்டத்தை போராடினேன். ஈஸியாகமா போயிட்டாரு சொல்ற. தேகத்தை நான் எப்படி ஊட்டினேன்னா, பானபலினா என்னது, தெரியுது பாருங்க, தண்ணி பானம் பண்ணுறல. சரீரத்தை தேகத்தை பானபலியை போல ஊற்றியிருக்கிறார். அவர் அடுத்த வசனத்தை சொல்றார், 7ஆம் வசனத்தில், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அப்போ அவருடைய லைஃப்பை நீங்க பார்த்தீங்கன்னா, அவர் என்றைக்கு கர்த்தர் மகிமையாய் அவரை சந்தித்தாரோ அந்த நாள் முதற்கொண்டு அவர் ஓட்டத்தை முடிக்கிற நாள் வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா போராட்டத்தோடு தான் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைக்கு இந்த உலகத்தில் என்ன உண்டு பார்த்தீங்கன்னா, போராட்டங்கள் உண்டு. வாசிப்பா தொடர்ந்து. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஓட்டத்தை முடித்தேன், ஆனால் இதுக்கப்புறம் எனக்கு என்ன வச்சிருக்காரு பார்த்தீங்கன்னா, பேதுரு சொன்னார் பார்த்தீங்கன்னா, நித்திய மகிமை. இவர் பவுல் சொல்றார், இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அதை அந்நாளில் என்ன பண்ணுவார், எனக்கு தந்தருளுவார். அல்லேலூயா. அப்ப பவுலுடைய நம்பிக்கை என்ன, எனக்கு இருந்தாலும் என் ஓட்டம் முடிஞ்சு நான் போய் சேருவேன், அப்போ ஆண்டவர் எனக்கு என்று ஒரு கிரீடத்தை வைப்பார். அல்லேலூயா, அதுதான் நம்பிக்கை. பேதுரு சொல்றாரு, இந்த பாடுகள்லாம் எனக்கு முடிஞ்சிட்டு நான் ஆண்டவர் சமூகத்தில் போய் நிற்பேன். அப்போ எனக்கு என்ன இல்லைன்றார் பார்த்தீங்கன்னா, எனக்கு பாடுகள் கிடையாது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். மர்மன கர்த்தருடைய பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்கள் வரைக்கும் சில பாடுகள் உண்டு, சில உபத்திரவங்கள் உண்டு, சில போராட்டங்கள் உண்டு. ஆனால் இதன் மத்தியிலே பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிற ஒரு பெரிய நம்பிக்கை. இயேசு சொல்லுகிறார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை என்ன பண்ண ஜெயித்தேன். நமக்கு இருக்கிற ஒரு பெரிய நிச்சயம், நமக்கு இருக்கிற பெரிய நம்பிக்கை, இந்த உலகத்தை ஜெயித்த ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். அதனால தான் சீஷர்களுக்கு பார்த்து அவர் சொல்கிறாரு, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் யார் உன் கூட இருக்கிறது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஏன்னா தெரியும் அவருக்கு சீஷர்களை பற்றி. ஏன்னா இவர்களால் போராட்டங்களை தாங்கி கொள்ள முடியாது, பாடுகளை தாங்கி கொள்ள முடியாது, நெருக்கங்களை தாங்கி கொள்ள முடியாது. அதனால தான் அவர் சொல்கிறாரு, நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இப்போ இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த ஒரு வார்த்தை தான் பார்த்தீங்கன்னா பாடுகளை விட்டு பார்த்து பயந்து ஓடின சீஷர்கள் எல்லாரும் என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்திரப்படுத்திடுச்சு. அதனால தான் பேதுரு எழுதுகிறார். இப்போ வாசிங்க, அந்த 1 பேதுரு 5:10 வாசிங்க.
கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி இன்றைக்கு செய்தி பார்த்தீங்கன்னா ஸ்திரப்படுத்துகிற கர்த்தர். எஸ்டாப்ளிஷ், ஆண்டவர் உங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்டெப்ளிஷ், அப்படியே உங்களை ஸ்திரமாக நிற்க வைப்பார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சில இடத்துல எழுதுவாங்க பாருங்க, திஸ் ஹோட்டல் வாஸ் எஸ்டாப்ளிஷ் இந்த இயர் 1959 போட்டிருப்போம். இந்த சங்கம் ஹோட்டலுக்கு ஒரு முறை போயிருந்தேன். போகும்போது பார்த்திங்கன்னா வாசல்லே அந்த என்ட்ரன்ஸ் அந்த கவுண்டருக்கு மேலே பார்த்திங்கன்னா பழைய ஃபோட்டோ போட்டு இந்த ஹோட்டல் 1973-75 அன்றைக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டதுன்னு, அன்றைக்கு என்ன பண்ணப்பட்டது, இது ஸ்திரப்படுத்தப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்திரப்படுத்துகிற கர்த்தர் அவர். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீஷர்களுடைய லைஃப்பை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்திரமில்லாத தன்மை தான். ஆனால் ஒரு காலத்தில் ஆண்டவர்களை சந்திக்கிறார். மறுபடியும் சந்தித்த உடனே பார்த்தீங்கன்னா ஸ்திரப்படாத சீஷர்கள் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவுக்குள்ளே ஸ்திரப்பட்டு அவருக்காக என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா தங்களுடைய வாழ்க்கையை என்ன பண்ணாங்க, அர்ப்பணித்தார்கள். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் அந்த ஸ்திரப்படுத்துகிற கர்த்தர், ஸ்திரப்படுத்தணும் ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும். எங்கே ஸ்திரப்படுத்தணும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவுக்குள்ளே என்ன பண்ணணும், அப்படியே ஸ்திரப்படுத்தணும். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் அந்த ஸ்திரப்படுவதற்கு முன்பாக பேதுரு சொல்லுகிறார், கொஞ்ச காலம் உனக்கு பாடு இருக்கத்தான் செய்யும், நெருக்கம் இருக்கத்தான் செய்யும், போராட்டம் இருக்க தான் செய்யும், எல்லாம் இருக்க தான் செய்யும். ஆனால் அதன் மத்தியிலேயும் கர்த்தர் நம்ம என்ன பண்ணுறார், ஒரு பக்கம் ஸ்திரப்படுத்துவார், எஸ்டாப்ளிஷ் ஆக்குவார் உங்கள் குடும்பங்களை. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் சில வசனத்தை பாருங்களேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 10ஆம் சங்கீதம், சங்கீதங்கள் புஸ்தகம் 10ஆம் சங்கீதம் 17. கர்த்தாவே, சிறுமைப்பட்டவருடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர். கர்த்தாவே, சிறுமைப்பட்டவருடைய வேண்டுதல்களை கேட்டிருக்கிறீர். அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர். சிறுமைப்பட்டிருக்கிற ஜனங்களை என்ன பண்ணுங்கன்றார் பார்த்தீங்கன்னா ஸ்திரப்படுத்துங்க. பொதுவாக நம்மையும் இந்த முகமதியர்களையும் சமுதாயம், அரசாங்கம் என்ன சொல்லப்பட்டது பார்த்தீங்கன்னா சிறுமைப்பட்ட ஜனங்கள், சிறுபான்மையினர்னு சொல்கிறாங்க. அதற்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு தலைவர் இருப்பார், அதே போல் அவங்களுக்கும் ஒரு தலைவர் இருப்பார். ஆனால் நீங்கள் சங்கீதக்காரன் எழுதுகிறான், சிறுமைப்பட்டவருடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர். அப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், சிறுமைப்பட்டவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்களும் நானும் தான். இந்த சிறுமைப்பட்டவருடைய வேண்டுதலை கேட்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கர்த்தர். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகணும்னு சொல்லிட்டு அவர் சங்கீதக்காரன் முடிக்கிறார், அவர்கள் இருதயத்தை என்ன பண்ணுவீங்க, நீங்கள் ஸ்திரப்படுத்துங்க. ஏன்னா அவங்க சிறுமைப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ஸ்திரமான ஒரு இது இல்லை, அஸ்திபாரம் இல்லை. அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க லைஃபே ஸ்திரம் இல்லாமல் ஆடிக்கொண்டு இருக்கிறது. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் நீங்கள் சங்கீதக்காரன் எழுதுகிறான், சிறுமைப்பட்டவருடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர். நீங்கள் இன்னொரு வசனத்தையும் வாசிப்பா, வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்களேன். நீ விழித்து கொண்டு சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. என்ன பண்ண சொல்றாரு, நீ விழித்து கொண்டு சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவர்கள் என்ன பண்ணு, நீ ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. சர்தை சபைக்கு எழுதுகிறார் யோவான். அவர் அவருக்கு ஆண்டவர் பத்மூத்தியில வெளிப்படுத்துகிறார் ரகசியங்களை. இந்த ரகசியங்களை வெளிப்படுத்தும் பொழுது சபையை குறித்து எழுதுகிறார். என்ன சொல்றார் பார்த்தீங்கன்னா, சர்தை சபைக்கு நீ விழித்து கொண்டு சாகிறதுக்கு ஏதுவா இருக்கிறவர்கள் என்ன பண்ணு, ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பாக எப்படி காணப்படலை, ஃபுல்னஸாக இல்லை, நிறைவுள்ள கிரியைகளாக காணப்படலை.
என்று அங்கே சர்தை சபை குறித்து ஸ்திரப்பட வேண்டிய காரியத்தை குறித்து பார்த்தீங்கன்னா யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கு சபை என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஸ்திரப்படுத்தணும். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சபையானது கர்த்தருக்குள்ளே என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா ஸ்திரப்படுத்தப்பட வேண்டும். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் ஒரு வசனத்தை பாருங்களேன். அப்போஸ்தலர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் புஸ்தகம் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் 31ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருடைய பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. சபையை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. சபைகள் என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா சமாதானம் பெற்று என்றால் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சபைகள் எல்லாம் நொறுக்கப்படுகிறது, விசுவாசிகள் எல்லாம் துரத்தப்படுகிறார்கள். அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் பவுலை சந்திக்கிறார். ஒரு சவுலாக இருந்த மனுஷனை இப்போ கர்த்தர் பவுலாக மாற்றுகிறார். இப்போ வேதம் சொல்லுகிறது சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து. அப்போ சபை எதுக்குங்க? சபை எதுக்கு நடத்துகிறாங்க? சபை எதுக்குங்க சொல்லுங்க? பக்தியில் என்ன ஆகணுமா? விருத்தி ஆகணுமா? அப்போ சபை என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா பக்தியில் விருத்தி அடையிறது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அதற்கு தான் பார்த்தீங்கன்னா சர்ச்சு. ஆண்டுடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக அங்கே வேதம் சொல்லுகிறது. சபையானது பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்போ ஒரு சபையில் என்ன இருக்கணும்? சபை என்ன யாருங்க? சபைன்னா யாரு? ஆமாம், நீங்கள் தான் சபை, நான் தான் சபை. அப்போ சபைக்குள்ளே என்ன இருக்குன்றார் பார்த்தீங்கன்னா இங்கே வேதம் சொல்லுகிறது பக்தியில் ஒரு பக்கம் விருத்தி அடையணும், இன்னொரு பக்கம் தேவனை குறித்து ஒரு பய உணர்வு இருக்கணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் இன்றைக்கு சபையில் பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிற ரெண்டு காரியம் பார்த்திங்கன்னா சபை எதுலேயும் விருத்தி ஆகலை, பக்திலையும் விருத்தி ஆகிற மாதிரி தெரியல. அதே போல் பயத்திலையும் என்ன பண்ணல, நடத்தப்படுகிறது போல தெரியல. தேவன் விசுவாச பிள்ளைகளை சொல்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் பவுல் அந்த அப்போஸ்தலர் புஸ்தகத்தை சபையை குறித்து என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சபை என்றால் எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா பக்தியில் அது விருத்தி அடைந்து கொண்டே போகணும். அதே போல் பார்த்தீங்கன்னா தேவனை குறித்த ஒரு பயம் எப்பொழுதும் உள்ளே இருக்கணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கி நிறைய சபைகள் என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா நம்முடைய சபையும் சேர்த்து தான் சொல்கிறேன். பக்தியில் என்ன ஆகலாம் பார்த்தீங்கன்னா விருத்தி ஆகணும், இன்னொரு பக்கம் கர்த்தரை குறித்த பயத்தில் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நடத்தப்படணும். கர்த்தரை குறித்து ஒரு பயம் இருக்கணும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அதுதான் நாங்கள் வேதம் சொல்லுகிறது ஸ்திரப்படுத்துவீராக. ஆண்டவர் சபைகளை என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஸ்திரப்படுத்தணும். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு பேதுரு சொன்னது போல கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை அவர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை ஸ்திரப்படுத்த வேண்டிய ஒரு 3-4 காரியங்கள். ஆண்டவர் நம்ம எதில் ஸ்திரப்படுத்த வேண்டும்? இன்றைக்கி நம்ம சபைக்கு வருகிறோம், ஆனால் ரட்சிக்கப்பட்டு பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் நமக்கு என்ன இல்லை பார்த்தீங்கன்னா கர்த்தருக்குள்ள ஒரு ஸ்திரமில்லாத தன்மை. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் ஸ்திரப்படுத்த வேண்டிய சில காரியங்களை நான் முடிக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. நம்ம என்ன நினச்சிட்டோம்னா சபை எப்படி வேணாலும் இருக்கணும்னு நம்ம நினச்சிடறோம். தப்பு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாக. சில சபைகளில் இன்றைக்கு கூட பார்த்திங்கன்னா அந்த சுத்திகரிப்பு ஜெபம் வைப்பாங்க. அந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளாதவர்களுக்கு என்ன இல்லை, நீ எடு நீ வந்தவான்றாங்க. அந்த சுத்திகரிப்பு ஜெபத்தில் கலந்து கொள்ளாவிட்டால் என்ன தரமாட்டேன்றாங்க, திருவிருந்து தரமாட்டேன்றாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க. அதுவும் 3 months ஒன்ஸ் தான் அங்கே திருவிருந்தே. அவ்வளோ ஸ்ட்ரிக்டாலாம் இருக்குது.
ஏன் எப்படி ஆகிலும் சபை எங்கே போயிடணும். ஆனால் இன்றைக்கி பெரிய துக்கம் பார்த்தீங்கன்னா திருவிருந்து ஆராதனைக்கே வர மாட்டேன்றாங்க ஜனங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க, நான் பாரத்தோடு தான் பேசுகிறேன். சபைகள் அந்த 3 மாதத்துக்கு ஒரு நடக்கிற அந்த திருவிருந்து ஆராதனைக்கு சுத்திகரிப்புக்கு வரலனாவே திருவிருந்து இல்லை. நீ எடுத்த அடி நீ வந்தால் வரட்டி போன்றாங்க. ஆனால் இன்றைக்கி திருவிருந்து ஆராதனைக்கு என்னென்ன பார்த்தீங்கன்னா ஜனங்கள் சரி இந்த மாதம் இல்லைன்னா என்ன ஆயிடுச்சு, அடுத்த மாதம் போய் எடுத்துக்கலாம். எங்கே பக்தி இருக்கோம் சொல்லுங்கள்? எங்கே பக்தியில் விருத்தி ஆவாங்க அவங்க? எங்கே தேவனை குறித்து பயம் இருக்கும்? அப்போ ஏன்னு பார்த்தீங்கன்னா பக்தியும் குறைஞ்சி போச்சு, உள்ளே என்ன குறைஞ்சி போச்சு, தேவனை குறித்த பயமும் குறைஞ்சி போச்சு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு கர்த்தர் சபையை ஸ்திரப்படுத்தணும். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சிலருடைய இன்னொரு நிலைமை பார்த்தீங்கன்னா, இந்த பசங்க இந்த ஏப்ரல் மாதம் எக்ஸாம் எழுதுவாங்க. எக்ஸாம் எழுதி முடித்தோடனே மே மாதம் என்னமா இருக்குது, லீவு. எத்தனை மாதம் லீவு? ஒரு 50 நாள் நம்ம உயிர் எடுப்பாங்க, 50 நாள். அது மாதிரி ஆயிடுச்சுன்னா இது செகண்ட் சண்டே போனால் தேர்ட் சண்டே என்னது லீவு. ஏன் 2 வாரம் போயிட்டேன்ல, 3வது வாரம் என்னது கவர்மெண்ட் லீவு. சபைகள் அப்படி போய் கொண்டு இருக்கிறது, விசுவாச பிள்ளைகள் அப்படி போய் கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் கவனித்து கொள்ளுங்க, ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பக்தி அவசியம், நமக்கு பயமும் அவசியம். ஆராதனை என்ன பண்ணக்கூடாது பார்த்தீங்கன்னா தவறக்கூடாது. அதுவும் விசேஷமாக சொல்லுவேன், திருவிருந்து ஆராதனை என்ன பண்ணக்கூடாது பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணவே கூடாது. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் கர்த்தர் நம்மை ஸ்திரப்படுத்த வேண்டும்.